உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் அவரோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் பட்மார் இணைந்து விளக்கத்தை தருகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இங்கே கலையத்தில் பட்மார் மாஸ்டர் அவர்கள் இணைந்திருக்கின்ற வணக்கம் மாஸ்டர் அவர்களே. வணக்கம் தனாஞானி. பட்மார் மாஸ்டர் அவர்களே, இன்றைய ஆசிரியர் தலையங்கம் என்ன என்றதை கூறுங்கள். இன அழிப்பு சமூகமான சிங்கள சமூக தலைமை ஈழத்தமிழர் இளமையினை தன்னாட்சி ஏற்குமா என்பதே இவ்வாறு ஆசிரியர் தலையங்கம். மே 18 சரணடைதலின் மறு தொகுப்பல்ல. 18 May is not for repackaging surrender என்னும் தலைப்பில் தமிழ்நெட் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் மே 18 வெறுமனே நினைவு நாள் அல்ல, ஈழத்தமிழர்கள் தாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு முள்ளிவாய்க்கால் உடையதும் பட்டுக்கோட்டை தீர்மானத்துடையதும் அரசியல் பொருள்தன்மைக்கு பொலிட்டிக்கல் மீனிங் இன்னமும் உறுதியுடையவர்களாக உள்ளோம் என்பதை அல்லது ரெண்டையுமே ஈழத்தமிழர்களின் பாதுகாப்பான இருப்பினை சேவ் அக்கமடேஷன் உறுதிப்படுத்த எவ்வாறு பயன்படுத்துவோம் என்பதை மீள் பரிசோதனை செய்கின்ற நாளாக அமைய வேண்டும் என்கின்ற அழைப்பை விடுத்தது. முக்கியமான ஒரு சிந்தனைக்குரிய ஒன்றாகத்தான் அமைகிறது. வெறுமனே வாய்ப்பாடுகளை ஃபார்முலாஸ் வருகின்ற ஒப்புவிக்கின்ற நாளாக அல்லாமல் மக்களுக்கு இடமளிக்கும் அக்கமடேஷன், அதாவது மக்களை உள்வாங்குகின்ற முயற்சியாக அமைய வேண்டும் என தமிழ்நாடு சுதந்திரைத்தது. எந்த அரசுடைய சட்ட தகுதி குறித்து தகராறு உள்ளதோ அந்த அரசுடனான உள்ளக உடன்பாடு வழியாக எவ்வாறு ஈழத்தமிழர்களின் தாயகத்தையும் உரிமையையும் சரணடைய வைக்க இயலாத ஈழத்தமிழர்களின் அரசியல் தகுதி நிலையை வற்புறுத்தி கேட்டு பிரச்சனையை சீர்மைப்படுத்த இயலும் என்கின்ற நியாயமான கேள்வியையும் தமிழ்நாட்டில் எழுப்பியிருந்தது. அதேவேளை ஸ்ரீலங்கா ஈழத்தமிழின் அழிப்பு அரசாக உலகின் பல அமைதிக்காகவும் மனித உரிமைக்காகவும் உழைக்கும் செயற்பாட்டாளர்களால் தெளிவுபடுத்தப்படுவது போலவே சிங்கள சமூகமும் ஈழத்தமிழின் அழிப்பு சமூகமாக பரிணாமடைந்துள்ளது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. எந்த சிங்கள தலைமையாலும் ஈழத்தமிழர்களின் யாழ்ப்பாண வன்னிய அரசுகளின் நிலப்பரப்பில் அவர்களுக்குள்ள இறமையையும் தன்னாட்சியையும் வாய்ப்பேச்சளவில் கூட ஏற்க ஆயத்தமில்லை என்ற உண்மையையும் தமிழில் தெளிவாக்கியுள்ளது. இந்த இடத்தில் பேராசிரியர் கார்த்திகேச சிவத்தம்பி அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள், ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய சமூக விஞ்ஞானியாகிய விளாடிமிர் பிளாட்னோவ் அவர்கள் ஒரு இனம் தன்னுடைய வர்க்கத்தன்மையான தலைமையை உருவாக்கும் சொல்லி கூறுவார். அப்ப சிங்கள சமூகம் இந்த நடந்து கொண்டு வந்த செயற்பாடுகள் காரணமாக படிப்படியாக ஈழத்தமிழின் அழிப்பு என்பது தங்களுக்கான ஒரு வளர்ச்சியை, தங்களுக்கான ஒரு எழுச்சியை தருகின்றது என்கின்ற ஒரு எண்ணத்துக்குள் சென்று விடுகிறது. அவ்விதமாக சமூகங்கள் செல்கின்ற பொழுது அந்த சமூகங்கள் தான் இந்த ஜெனசைட்டல் சொசைட்டி, அதாவது இன அழிப்பு சமூகமாகவும் மாறிவிடுகின்றன. அரசியல் நிலையில் மட்டுமன்றல்ல, சமூக நிலையிலும் அது தேவை என்ற மாதிரி அமைந்துவிடும். அவ்விதமாக வருகின்ற பொழுதுதான் அரசாங்கம் செய்கின்ற இன அழிப்பு மனிதாயத்துக்கு எதிரானது என்கின்ற அந்த உணர்வை கூட மக்கள் உணர முடியாமல் அதனை ஏற்று செயற்படுகின்ற நிலைக்கு சென்று விடுவார். இது உலகிலே பல நாடுகளில் இடம்பெற்ற ஒன்று. அந்த தன்மையைத்தான் இந்த ஆசிரியர் தலையங்கத்தினுடைய முதல் பகுதியில் தமிழ்நாட்டினுடைய பின்னணியில் எடுத்து விளக்க வேண்டியதாக அமைகின்றது. தமிழ்நாடு சிங்களனம் இன்று ஈழத்தமிழ் அழிப்பு சமூகமாக விளங்குகின்றது என குறிப்பிட்ட 11 நாட்களுக்கு இடையிலேயே சர்வஜன அதிகார சபை கட்சியின் உபதலைவரான முனைவர் சன்ன ஜெயசுமன எமது நாட்டில் எங்கும் தமிழினப்படுகொலை நடைபெறவில்லை, ஆனால் கடந்த மே 18ஆம் நாள் வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் தமிழின படுகொலை இடம்பெற்றதாக கூறி நினைவு நாள் நிகழ்வு இடம்பெற்றன. இதற்கு அனுரகுமார சிசுநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் இத்தகைய நிகழ்வுகளை முன்னெடுக்க இடமளித்தமை கவலை அளிக்கிறது. இது தொடர்பில் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷனல் அக்மீமன பாராளுமன்றத்தில் பத்திரிகை செய்திகளை மேற்கோள் காட்டி இத்தகைய நிகழ்வுகளை நடைபெற்றமையை உறுதிப்படுத்தினர். இவை நாட்டுக்கு அனைத்துலக மட்டத்தில் அபகீர்த்தியை உருவாக்குவதுடன் எதிர்காலத்தில் பல்வேறு பாதுகாப்புகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். படங்கள், சின்னங்கள், நிறங்கள் உடன் பிரிவினவாதிகளை பயங்கரவாதிகள் நினைவு கூறும் நிகழ்வு குறித்து புலனாய்வுத்துறை அறியுமா? இது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் யாருடைய அழுத்தத்தின் பேரில் இந்த மௌனம் என்று நாங்கள் ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்புகின்றோம். வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் பிரிகேடியர் போல்ராஜ் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் அஞ்சலி செலுத்தினர். அவரை நீங்களும் பிரிகேடியர்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா?
இவற்றுக்கு ஜனாதிபதி விளக்கம் அளிக்க வேண்டும். இவ்வாறு அறிக்கை வெளியிட்டுள்ள சன்ன ஜாசமான பிரிகேடியர் பாட்ராஜ் அவர்களை மிக கேவலமான முறையில் தன்னுடைய வார்த்தைகளால் சித்தரித்தும் உள்ளார். இந்த அறிக்கை ஒன்றே தமிழ்நெட் சிங்கள சமூகம் ஈழத்தமிழின் அழிப்பு சமூக பரிணாமடைந்துள்ளது என கூறியமைக்கு சிறந்த இவ்வாறு உதாரணமாகிறது என்பது இலக்கின் கருத்தாக உள்ளது. அதேவேளை அரசியல் யதார்த்தம் இவ்வாறாக இருக்கையில் கூட்டாட்சி என்கின்ற ஒரு நாட்டில் உள்ள அரசாங்கத்தின் ஆட்சி அதிகாரத்தை அந்த அரசாங்கத்தின் இறைமையையே தலைமையாக கொண்ட நிலையில் பகிர்கின்ற முறைமை ஈழத்தமிழர்களுக்கு சிங்கள சமூகத்தால் வழங்கப்படுமா? வழங்கப்பட்டாலும் அத்தகைய ஆட்சியில் இன அழைப்பு எவ்வாறு பாதுகாக்கப்படும் என்ற இயல்பான கேள்விகளை தமிழ்நாட்டில் எழுப்பியிருந்தது. அத்துடன் ஈழத்தமிழர்கள் 1928 ஜனநாயக ஆணைக்குழு இலங்கைக்கு பொறுப்பாட்சியை வழங்க வெற்றி ஆட்சி முறை விதைந்திருந்த பொழுதே அவரை ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் பிரித்தானிய வெஸ்ட்மினிஸ்டர் முறை பாராளுமன்ற ஆட்சி முறை என்பது பிரித்தானியாவின் நீண்டகால அரசியல் வரலாற்றின் பின்னர் உருவான அரசியல் பண்பாட்டின் வழியில் அமைந்தது. அத்தகைய நிலை இலங்கைக்கு இல்லை என்பது தெளிவாக விளக்கி அதை நிராகரித்தார். காலனித்துவ செயலாளருக்கு 13/6/1945 ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் அனுப்பிய CO 54/986/6/2 இலக்க 55 இலக்க தந்தியில் டிஎஸ்என்க சிங்களவர்களுக்கு மட்டுமே தலைவர், அவர் ஈழத்தமிழர் உட்பட மற்ற 5 சமூகங்களுக்காகவும் எதனையும் கதைக்க இயலாது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்திருந்தார். ஈழத்தமிழர் சார்பாக மற்ற சிறுபான்மையினர்கள் சார்பாகவும் பேசுவதற்கு தன்னையும் அழைக்கும்படி கேட்டும் இருந்தார். அவ்வாறு 3/12/1945 ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் காலனித்துவ செயலாளர் ஹோல் அவர்களுக்கு அனுப்பிய CO 54/987/1 இலக்கம் 96 என்கின்ற 16 பக்க கடிதத்தில் சுவல்பொறி ஆணைக்குழுவின் விதந்துரைகளை முற்றாக நிராகரித்து வகுப்புவாத வாய்ப்புற்று, அதாவது கம்யூனிகேஷன் கேன்சர் என்றே சொன்னார், ஆரம்பமாகிறது எனவும் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் அதன் முடிவாக பிரித்தானிய பாராளுமன்ற முறைமையிலான அரசியலமைப்பு முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று எனவும் அடித்துரைத்திருந்தார். இவை தமிழ்நாட்டின் கூட்டாட்சி குறித்த கருத்துகளுக்கு வரலாற்று சான்றுகளாக உள்ளன. மேலும் இணைப்பாட்சி கான்ஃபெடரலிசம் இரு தேசங்கள் என்ற நிலையில் ஈழத்தமிழ் தேச இனமும் சிங்கள தேச இனமும் கூட்டமைப்பான ஆட்சியை வெளியே தன்னாட்சி உரிமையின் இலக்காத நிலையில் மேற்கொள்வதற்கான ஆக குறைந்த தீர்வாக அமையக்கூடும் என்கிற விளக்கத்தையும் தமிழர் அளித்துள்ளது. ஆயினும் எந்த தீர்வும் ஈழத்தமிழ் உரிமையையும் தன்னாட்சியையும் வெளியே தன்னாட்சியையும் அனுமதித்த நிலையிலேயே அது ஈழத்தமிழர்களுக்கான பாதுகாப்பான அமைதியான வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்புடையது என்ற தமிழ்நாட்டின் கருத்தை இலக்கிய காலகட்டத்தில் வழிமொழிவது காலத்தின் தேவையாக உள்ளது. இதுதான் இவ்வாறு ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. நீங்கள் இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் கூறும் பொழுது மாஸ்டர் ஒரு கேள்வி ஒன்று எழுகின்ற என்னவென்றால், நீங்கள் கூறினீர்களுக்கு சிங்கள சமூகம் இன அழிப்பு சமூகமாக மாறி இருக்கின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். எவ்வாறு நீங்கள் அப்படி கூற முடியும்? ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் கூறுகின்ற அந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் எல்லோரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்கள், இனி இன மத மொழி பேதமின்றி நாங்கள் அந்த நாட்டில் எல்லோரும் சேர்ந்து வாழுவோம் என்று சொல்லுகின்றவர்களை நீங்கள் எப்படி கூற முடியும் சிங்கள சமூகம் இன அழிப்பு சமூகமாக மாறி இருக்கிறதா என்று அப்படி கேள்வி எழுப்ப முடியும்? நாங்கள் கூறவில்லை. அத்தகைய ஒரு பரிணாம நிலையை சிங்கள சமூகம் உருவாக்கி கொண்டுள்ள புத்தம் கூறுகிறோம். அதாவது பல்லின பல்தேசிய மக்கள் வாழ்கின்ற ஒரு சமூகத்தில் அந்த மக்களுடைய வரலாற்று தன்மையின் அடிப்படையில் அந்த இனங்களுக்கான தாயக தேசிய தன்னாட்சி உரிமைகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பது உலக முறைமை. இப்போ ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டும் ஈழத்தமிழர்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே இன்று வரை தொன்மையின் தொடர்ச்சியுமான இறைமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடத்தில் தான் அந்த இறைமை என்பதை பற்றி வடிவமைக் கொள்ள வேண்டும். இறைமை என்பதை பற்றி பல கருத்துக்கள் இருந்தாலும் கூட அடிப்படையிலே இறைமை என்கின்ற கருத்து இந்த மண் எங்களின் சொந்த மண் என்கின்ற மக்களினுடைய பிரிக்கப்பட முடியாத உரிமை. அதனாலதான் இறைமையை இன்ஏலியனேட் ரைட் என்று சொல்லுகின்றார்கள். அதாவது தன்னாட்சி உரிமை வருவதற்கு நான் இந்த இடத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஆட்சிப்படுத்துவதற்கு எனக்கு உரிமை இருக்கின்ற நிலை வருவதற்கு இந்த மண்ணில் எனக்கு சொந்தம் இருக்கின்ற நிலை தேவை. எனக்கு இந்த மண் சொந்தம் என்ற நிலை இல்லாவிட்டால் நான் அந்த நிலைக்கு போக முடியாது. உதாரணமாக நான் என்னுடைய வீட்டில் தான் எனக்கான சுதந்திரத்துடன் நான் எதையும் செய்ய முடியும். பக்கத்துக்கு வீட்டுக்காரன் வீட்டில் போய் நான் எதுவும் செய்ய முடியாது. இப்போ இது என்னுடைய வீடு என்ற அந்த தன்மையை நானே அதை உறுதிப்படுத்துகின்ற பொழுது என்னுடைய வீடாக இருக்கேன். ஆனால் இப்ப இருக்கின்றவர்கள் அதை செய்யவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது தமிழருடைய பக்கத்தில். அது இருக்கட்டும். மறுபுறத்தில் பிரித்தானிய காலனித்துவம் இலங்கையை கைப்பற்றுகின்ற பொழுது ஏற்கனவே போர்த்துகீசர் 1621 யாழ்ப்பாண அரசை கைப்பற்றி அதன் பின்னர் 1688 டச்சுக்கார் போர்த்துகீசரை கைப்பற்றிய பொழுது
அந்த இறைமை யாழ்ப்பாண அரசினுடைய இறைமை வந்து போர்த்துகீயரிடம் சென்று, பிறகு டச்சுக்காரரை வந்து 1796 பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி கைப்பற்றி சென்னையிலிருந்து இலங்கையையும் தமிழ்நாட்டையும் ஒரு அழகாகவே 1802 வரை ஆட்சி செய்த அந்த வரலாற்றினுடைய தொடக்கத்தில் அது வந்து பிரித்தானியரிடம் போய் பிரித்தானிய மன்னருடைய இறைமையாக 1802 மாறியது. இது வரலாற்று சன்மை. அப்ப எங்கட மண்ணில் அந்த இறைமை இருக்கின்றது என்பது வெளிப்படையான ஒன்று. அதே நேரத்தில் வன்னியினுடைய இறைமையை வந்து பிரித்தானியா நேரடியாகவே கண்டி அரசோட போரிட்டு கண்டி அரசுடைய இறைமையை கைப்பற்றியது போலவே வன்னி நிலப்பகுதியினுடைய இறைமையையும் வந்து பிரித்தானியா போரிட்டு 1832 பண்டார வன்னியனை கைப்பற்றியதன் மூலம் சின்னதாக மாற்றியது என்பது வரலாறு. ஆகவே இந்த வன்னி அரசினுடைய நிலமாக இருக்கின்ற வன்னி அரசினுடைய தன்மைத்தான் தொடர்ந்து திருவண்ணாமலை மட்டக்களப்பு பகுதியெல்லாம் இருந்தது. ஆகவே அவர்கள் நேரடியாக பிரித்தானியா அந்த இறைமையை கைப்பற்றிக் கொண்டார். இந்த கைப்பற்றக்கூடாக யாழ்ப்பாண வன்னி அரச நிலப்பிறப்புகளில் வாழ்ந்து கொண்டிருந்த ஈழத்தமிழருடைய உரிமை முற்றுமுழுதாக பிரித்தானியரிடம் சென்றது. அதாவது பிரித்தானியருடைய தங்கியிருந்த அந்த பின்னணியில் தான் அவர்கள் 1833 ஈழத்தமிழர்களுடைய சிங்களவர்களுடைய எந்தவித விருப்பமே கவனத்தில் கேட்காது அவர்கள் தங்களுடைய இராணுவ சந்தை பாதுகாப்பு நலன்களுக்காக வரி வசூலிக்கிற தேவைகளுக்காக அவர்கள் வந்து ஒவ்வொரு ஒற்றையாட்சி முறையை கொண்டு வந்தார்கள். சிலோன் என்று சொல்லி அதுவரை இல்லாத பேரை வெளிப்படுத்தினார்கள். அந்த சிலோன் என்ற அந்த பேரிலே வந்து சிலனிஸ் என்ற ஒரு தேசிய இனத்தையும் செயற்கையாக உருவாக்கி கொண்டார்கள். இந்த தன்மையோடு அவர்கள் 1833 இருந்து 1948 வரை ஆட்சி செய்து போட்டு அந்த ஆட்சி காலத்தில் தான் ஈழத்தமிழர்களுடைய அந்த தேச இனத்தன்மை மாறுபடுகின்ற தன்மை ஏற்பட்டது. 1928 வந்து டொனமூர் கமிஷன் வந்து அணுக்குழு வந்த பொழுது 19 ஆண்டு அது டொனமூர் ஆட்சி முறை வந்தாலும் 28 தான் அந்த சிபாரிசுகளை செய்தது. அப்பொழுதே அவர் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் அதை எதிர்க்க துவங்கிவிட்டார். அதுக்கு அந்த பின்னணியிலே வந்து பின்னர் சொல்வரி கமிஷனுக்கு அவர் அனுப்பிய கடிதத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறார். அதாவது நாங்கள் வந்து பிரித்தானிய தன்மையிலான, அதாவது வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற முறையிலான ஆட்சியை இலங்கை தமிழர்களுக்கோ இல்லை அங்கே இருக்கின்ற சிறுபான்மையினர்களுக்கோ கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்று சொன்னால் அந்த ஆட்சி முறைமை என்பது பிரித்தானிய நீண்ட காலமான அரசியல் வரலாற்றை கொண்டது. அந்த அரசியல் வரலாற்றின் பின்னணியில் ஏற்பட்ட ஒரு விளைவுதான் பிரித்தானிய வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்றம். பிரித்தானியா வந்து நீண்ட காலம் வேல்ஸை கைப்பற்றி, ஸ்காட்லாண்டை கைப்பற்றி, ஐலாந்தை கைப்பற்றி, ஐலாந்து ஒரு பகுதி பின்னர் வந்து வட ஐலாந்து என்ற அவர்களுடைய இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வரலாற்று பரிணாமத்துக்கூடாக ஏற்பட்ட விளைவுகளுக்கூடாக அமைந்ததுதான் பிரித்தானிய வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்றம். அந்த மாதிரியான விளைவு எங்களுக்கு அமைய. இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமான தன்மைகள் வந்திருக்கும். ஜிஜி பொன்னம்பலம் ஆங்கிலத்தில் சொல்கின்ற பொழுது, representative institutions of the world have reached no final or definite form, that conditions vary from country to country and from continent to continent, imposing each in their own sphere special and peculiar limitations on the parliamentary system. And the history of modern constitutional development is one continuous record of attempt to adjust accepted parliamentary practice to the realistic requirements of social and economic progress என்று சொல்லி அந்த நாட்டில் வாழ்கிற மக்களுடைய சமூக பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நாட்டுக்குரிய அரசமைப்பு பெற வேண்டும். இன்னொரு நாட்டு அரசமைப்பை கொண்டு வர முடியாது. அதே மாதிரி தான் பேரரசர் சுத்தமியவர்கள் கூறுவார்கள், இப்போ கம்யூனிசம் வந்து ஜெர்மனியில் பிறந்து பிரான்சிய பின்னணியில் அவர் அனுபவப்பட்டு கடைசியாக வந்து இங்கிலாந்தில் வந்து அதனை கோட்பாடாக உருவாக்கியவர் தான் கார்ல் மார்க்ஸ். அவருக்கு பக்கத்துணையாக இருந்தவர் தான் எங்கில்ஸ். அப்போ அந்த தன்மை வந்து இந்த ஐரோப்பிய பின்னணிக்கான ஒன்றிய தவிர அந்த தன்மையை அப்படியே கொண்டு வந்து எங்களுடைய மண்ணில் வந்து கம்யூனிசத்தை கொண்டு வந்து நாங்கள் வந்து எங்களை மக்களுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்ல முடியாது. அப்போ அப்படி வரைக்கில் என்ன நடக்கின்றால் இவருடைய தவறான அணுகுமுறைகள் காரணமாக ஒருவரிடத்துல அதிகாரம் சென்றடையும். அந்த அதிகாரத்தை பெறுகிறவர் இலங்கையை பொறுத்த மட்டும் 1933 ஆண்டு டொனால்ட் கான்ஸ்டியூஷன் தான் சிறுபான்மை பெரும்பான்மை என்ற ஒரு சமயம் தோற்றுவிக்குது. அங்கதான் எல்லாருக்கும் வாக்குரிமையை கொடுத்து தமிழர்களுடைய
தேசிய தன்மை இல்லாமல் தமிழ் சிறுபான்மையினர் இனமாக மாறுற ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டது. அப்படி ஏற்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அண்டையில இருந்து நாங்கள் வந்து எல்லா நாட்டிலும் இன்றைக்கு எடுத்து பார்த்தீங்களாண்டா, இன்றைக்கு வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார தேவைகளுக்காகத்தான் இந்த யுத்தத்தை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. எந்த அரசாங்கம் தன்னுடைய பொருளாதார தேவைக்கு இன்னொரு நாட்டினுடைய நிலத்தை, இன்னொரு நாட்டிய கடலை தமிழ் தேவைக்காக பயன்படுத்தும் ஒரு வலிமையை கொண்டுதான் அரசியல். உதாரணமாக குவைத்தோட மிக நெருங்கிய நட்பு நாடாக இருந்த அமெரிக்கா புதன்கிழமை அன்று குவைத்தும் ஈரானும் சேர்ந்து ஹோர்முஸுக்கால கப்பல்களுக்கு வந்து தாங்கள் இணைந்து வரி வசூலிக்க போறோம்னு சொன்ன உடனே உடனடியாக வந்து ஓமானை அழிக்க போறேன் என்று சொல்லி உடனடியாக சொன்னார். இவ்வளவு நீண்ட காலமாக கட்டிப்பிடிச்சு கொண்டு வந்தோம். இது வந்து இந்த மாதிரியாக அந்த மேற்குலக பாணியில கல்வி கற்ற தமிழர்களுக்கும் பெருகு நீண்ட காலமாக ஒருத்தர் கட்டிப்பிடிச்சு கொண்டிருந்து போட்டு திடீர்னு தங்களுடைய தேவைக்காக ஒரு மன மாற்றம் ஏற்பட்ட உடனே மற்றவர்கள் விட்டுட்டு ஓடி போறது அல்லது மற்றவற்றை அழிக்கிறன்ற நிலப்பாடு வந்து எங்களுடைய தமிழின வரலாற்றிலேயே நாங்கள் குடும்பங்களிலும் சரி ஊர்லும் சரி அரசியலும் சரி பார்க்க இது ஒரு வகையில பிரித்தானிய கல்முறைக்கால. அதனாலதான் இந்த பிரித்தானிய கல்முறைக்கால கொழும்பு அரசியல் படித்த ஆங்கிலம் படித்தவருடைய அரசியல், ஆங்கிலம் படித்த கற்றோருடைய அரசியல் என்று சொல்லப்பட்ட அந்த அரசியல் தான் மக்களை வந்து இந்த மாதிரியாக சிங்கள மக்களை வந்து ஒரு இன அழிப்பு சமூகம் மாற்றி வைத்திருக்கிறதே தவிர சாதாரண சிங்கள மக்கள் நாங்கள் சொல்லவில்லை. இன்றைக்கும் கூட இதெல்லாம் போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கு வந்து இலங்கையில் தமிழ் மக்கள் மீது இன அழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதென அடுத்த ஜீவந்த பிரிஸ் தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதை அவர் தெரிவித்தார். இலங்கையில் உள்ள சிங்கள அரசாங்கங்கள் தமிழின அழிப்பு நடவடிக்கைகள் திட்டமிட்ட அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அறகலைய போராட்டத்தின் முக்கிய முகமான அடுத்த ஜீவந்த பிரிஸ் அண்மையில் ஆற்றிய உரை ஒன்று காரணமாக கை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் சமூகத்தில் விமர்சனங்களும் அதிகரித்து வரும். அப்படி சொல்லி அடுத்த ஜீவந்த பிரிஸ் அறகலைய போராட்டத்திலும் ஒத்துழைத்தவர் ஈழத்தமிழர்களுக்காக கதைச்சிருக்கிறார். ஆனா ஒரு சில சிங்கள நல்லிணக்கத்தன்மை உள்ளவர்கள் கதைச்சு இந்த பிரச்சனை தீராது. ஏனென்றால் ஆட்சியாளர்களாக சொத்துடையவர்களாக மக்களுக்கு மேல் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இருக்கிற சிங்கள சமூகம் வந்து ஈழத்தமிழர்களுடைய இணைப்பு மூலமாக தான் எங்களுடைய பொருளாதாரத்தை முன்னெடுக்கலாம். ஈழத்தமிழர்களுடைய தொழில்களை படிப்பதன் மூலமாகவும் ஈழத்தமிழுடைய கல்வி வசதிகளை குறைப்பதன் மூலமாக தான் எங்களுடைய தொழில்களையும் எங்களுடைய கல்வி வசதியும் அதிகரிக்கலாம் என்றுதான் சேர்ந்து தரப்படத்தில் கொண்டு வந்தார்கள். அப்படித்தான் யாப்பாநாட்டு எந்த திருகோணமலை எந்தன்னு சொல்லி வடக்கு கிழக்கு வெளியே இருந்த மக்கள் அடித்து கலைத்தார்கள். இந்த பின்னணியில் தான் அது இன அழிப்பு சமூகமாக மாறிவிட்டு தவிர எல்லா சமூகத்திலும் நல்லவர்கள் இருக்கின்றார்கள், நல்லிணக்கம் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், மனிதத்தின் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், குரல் கொடுப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை இது குறிக்கவில்லை என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளவும். இன அழிப்பு சமூகமாக மாறுகின்ற கூறுகின்ற நேரத்தில் கேள்வி எழுதுகிறது என்னவென்று சொன்னால், இப்ப நீங்கள் கூறினீர்கள் இரண்டு விடயங்கள். ஒன்று, நீங்கள் கூறினீர்கள் ஒரு நாட்டில் இருக்கின்ற அந்த ஃப்ரேம் ஒர்க்கை இன்னொரு நாட்டுக்கு அப்படியே கொண்டு வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாது, அமல்படுத்த முடியாது என்றால் அந்த இனத்தினுடைய தன்மை, இனத்தில் இருக்கின்ற வேறுபாடு, நிறைய வேறுபாடுகள் எல்லாம் இருக்கும் பொழுது அப்படி செய்ய முடியாது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப ஈழத்தமிழர்களின் இறமையையும் தன்னாட்சியையும் தொடர்ந்து வந்த சிங்கள தலைமைகள் மறக்கின்ற இதை இன அழிப்பினுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கிறீர்களா? நிச்சயமாக. அதாவது வந்து இன அழிப்பு என்பது தனிய உயிர்களை அழிப்பது மட்டுமில்லை, ஒரு இனத்தை வாழ விடாமல் தடுப்பதும் இன அழிப்பு தான். நாங்கள் எங்களுடைய வரலாற்றை எடுத்து நோக்கியமா இருந்தால், இந்த 1986ஆம் ஆண்டு சிங்கள மட்டும் சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலம் சிங்களவர்களுக்குத்தான் இலங்கையில் வேலையில் முன்னுரிமை என்ற நிலை வந்து தமிழர்களுடைய வேலை பெறும் வாய்ப்பு வீழ்ச்சியடைகிறது. அதே நேரத்தில் வந்து பல்கலைக்கழகங்களில் பெரும்பான்மையினத்தவருக்குத்தான் அதிக இடம் என்று தரப்படுதல் கொண்டு வருகின்ற பொழுது தமிழர்களுடைய கல்வி மறக்கப்படுகிறது. அவ்விதமாகத்தான் நீங்கள் வர்த்தகத்தை எடுத்தீங்கன்றாலும் கொழும்பில் வந்து கொழும்பிலும் சரி, வடக்கு கிழக்கு வெளியேயும் சரி, மலையகத்திலும் சரி இருந்த தமிழர்களுடைய சொத்துக்களை எல்லாம் எரியூட்டி அழிச்சு உட்கட்டுமானங்களை சிதைத்து அந்த இடத்தை தங்களுக்காக மாற்றிக்கொண்ட வரலாறு எல்லாம் இருக்கின்றது. இது எல்லாமே இன அழிப்புத்தான். என்று சொன்னால் ஒரு இனத்தை வாழ விடாமல் தடுப்பதுதான் இன அழிப்பு. அதன் உச்சக்கட்டம் தான் உயிர்களை அழிக்கின்ற இனப்படுகொலை. அவைதான் இந்த இன அழிப்புன்றது குறித்து சரியான முறையில வந்து வரவிடக்கலம் கொடுக்கறதுல மிக கஷ்டங்கள் இருக்கின்றன சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவார்கள். ஆனால் இந்த நிலையில் மக்கள் தான்
தங்களுக்கு மேலானது இனஅழிப்புன்றது உறுதிப்படுத்த வேண்டும். அந்த வகையில வந்து ஈழத்தமிழர்கள் தான் தங்களுக்கு நடந்தது இனஅழிப்பு என்று உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த இனஅழிப்பு குறித்த வரவணை குறித்து சர்வதேச மட்டத்தில் நீங்கள் நியாயப்படுத்துறது என்பது பல சான்றுகளை கோருகின்ற ஒன்றாக செயற்படும். அது அந்த அதுக்கு வந்து இனம் முழுவதும் ஒன்றுபட்டு தேசமாக இனஅழிப்பு என்று நிக்கைகளை மட்டும்தான் அது நடைமுறையில சாத்தியமாகவே தவிர, எங்களுக்குள்ள வந்து பல குழுக்களாக பிரிந்து நின்று கொண்டு தங்களோட அறிவு மேதாவித்தனத்தை காட்டுறதுக்கு பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டு அந்த பின்னணியிலே வந்து நாங்கள் இனஅழிப்புன்றது ஒரு கட்டத்தில் வந்து நிறுவுறது என்பது மிக கஷ்டமான ஒன்றாகத்தான் இருக்கும். இப்ப நீங்க சர்வதேச சமூகம் மற்றும் மாஸ்டர் நீங்கள் கூறும்பொழுது இப்ப ஈழத்தமிழருடைய நீதிக்கான இந்த போராட்டத்தில் போதுமான அளவில் சர்வதேச சமூகம் குரல் கொடுக்கவில்லை என்று கூட கூறுகிறார்கள். நீங்கள் அப்படி கருதுகிறீர்களா? அது என்னென்று சொன்னால், நாங்கள் வந்து அரசாங்கம் என்றாலே மக்களுக்கு நன்மை செய்கின்றது என்ற ஒரு தவறான கருத்தோடு செயற்படுற ஒரு இனமாக இருக்கிறோம். மன்னனாக இருந்தாலும் சரி, மன்னனுக்கு பின்வந்த ஆட்சியை முன்னெடுக்கின்ற அரசாங்கங்கள் என்றாலும் சரி, தங்களுடைய அதிகாரத்தை நிலைப்படுத்துகின்ற தன்மையை தான் முதலிலே அவர்கள் வந்து வெளிப்படுத்துவார்கள். அவர்களுடைய அதிகாரத்தை அவர்கள் நிலைப்படுத்தாவிட்டால் ஆட்சி இருக்காது. அதை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்வதாக இருந்தால், மக்கியவெல்லியினுடைய பிரின்சஸ் என்கின்ற புத்தகத்தை அவர் இத்தாலியினுடைய சிறையில் இருந்து எழுதின அந்த அருமையான அந்த சிந்தனையை படித்தால் தான் தெரியும். ஆனகாரணத்தினால்தான் இந்த அரசாங்கங்களிடத்தில் சர்வதேச அமைப்புகளிடத்தில் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நீதியை உண்மையை தேட முடியாது. அவங்க அங்கே இருப்பது என்றால் அந்த அரசாங்கம் பலமான அரசாங்கமாக இருக்க வேண்டும். அப்பயும் வந்து ஸ்ட்ராங் கவர்மெண்ட் சொல்வார். அரசாங்கத்தை பலப்படுத்துவதில் தான் எல்லா மற்ற அரசாங்கம் துணை நிற்கும். இந்த அரசாங்கம் பலமான அரசாங்கமாக இருந்தால்தான் அரசாங்கத்தோடு வந்து வர்த்தகம் செய்வதற்கும் அரசாங்கத்தோடு வந்து இராணுவ ஒப்பந்தங்கள் செய்வதற்கும் ஆனால் அந்த வசதிகள் இருக்கு. ஒரு அரசாங்கம் பலவீனமான நிலையில் இருக்குமாக இருந்தால் அந்த அரசாங்கத்தோடு எதுவுமே செய்ய முடியாது இருக்கும். பார்க்க போனால் இந்த தெற்காசியாவில் இலங்கையை வந்து தங்களுக்கான ஒரு பலமான ஒரு தளமாக வந்து மவுண்ட் பேட்டன் பிரபு தெற்காசிய தலைமைத்துவத்தை கண்டிக்கு மாற்றினார். அதை பற்றி கூட தமிழ்நாட்டில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். கண்டிக்க மாற்றினதுக்கு பிறகுதான் முற்றுமுழுதாக வந்து தமிழர்களுக்கு எதிரான சிக்கல்லாம் வந்தது. ஆகவே அவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக தான் எதையும் செய்வார்கள். இப்போ பௌத்த மதத்துக்கு முதலிடம் கொடுத்தது பௌத்தத்தின் மேலிருந்து அக்கறையினால் அல்ல, பௌத்த மதத்துக்கும் தாராண்மைவாதத்துக்கும், அதாவது லிபரலிசத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையில வந்து நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்ற காரணத்தினால பௌத்தம் வந்து துக்க நிவாரணத்தை பற்றி பேசுது, லிபரலிசம் வந்து மகிழ்ச்சியை உச்சப்படுத்துறதை பற்றி பேசுது. மகிழ்ச்சியை உச்சப்படுத்துறது என்பதும் துக்க நிவாரணம் என்பதும் செயலில் ஒன்றுதான். அப்ப அந்த மாதிரியாக தாங்கள் பௌத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தங்கள் கொள்கைகளை வந்து தெற்காசியாவில் நிறுவுவதற்கு அது சிறப்பாக வரும் என்றுதான் பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார். ஆகவே இந்த தன்னலமான நிலையில் செயற்படுகிற தன்மை உணர்ந்து கொண்டுதான் அவர்களுடைய தன்னலத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது எங்களுடைய நாட்டினுடைய பலம், எங்களுடைய மனித வலி, எங்கள்கிட்ட மூலதனம் இவற்றினுடைய தன்மை கூறாக அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நன்மை பயக்கும் என்றால் இந்த சர்வதேச நாடும் உதவி செய்ய மாட்டார்கள். இப்போ உதாரணமாக ஈரான் வந்து சீனாவோடும் சரி ரஷ்யாவோடும் சரி நெருக்கமான தன்மையெல்லாம் கொண்டிருக்கிற ஒரு நாடுதான். ஆனாலும் அவர்களுக்கு இந்த அழிவுகள் ஏற்படுகின்ற பொழுது அவர் உடனடியாக எதுவும் செய்யாமல் இருக்கின்றனர் என்று அவர்கள் அவற்றில் ஈடுபட்டால் தங்களுடைய நாடுகளுக்கு சிக்கல் வரும் என்ற பின்னணியிலே இருக்கின்றார்கள். ஆயுதங்களை கொடுத்துகின்றார்கள், பரிமாற்றங்கள் செய்கின்றார்கள். அது வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். ஆகவே எந்த ஒரு சர்வதேச தொழில்களையும் எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொண்டால் மட்டும்தான் சர்வதேசங்களுக்கு உதவும் என்று அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறதால நாங்கள் இவ்வளவு தடுமாறி கொண்டிருக்கோம். ஜெய்ஜிபுரத்துக்கு சட்டத்துறையில நிறைய அறிவு இருந்தால்தான் அவருடைய காலத்துல வந்து சட்ட ரீதியாக வந்து பிரித்தானிய அரசாங்கத்தோடு பல விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய தன்மை வந்தது என்பது வெளிப்படையான உண்மை. இன்னொரு சிக்கல் இருக்கிறார் மாஸ்டர். இப்ப இன அழிப்புக்கு பொறுப்பானவர்கள் இதுவரையில் தண்டிக்கப்படாமல் இருக்கிறார்கள். இது இந்த நீதியின்மை தமிழர்களின் எதிர்கால தன்னாட்சி போராட்டத்தை எவ்வாறு பாதிக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? தமிழர்கள் தங்களுடைய மண், தங்களுடைய மக்கள், தங்களுடைய மண்ணினுடைய வளத்தையும் தங்களுடைய மக்களுடைய மனித வலுவையும் எவ்விதமாக நாங்கள் அதிகரிக்கிறது. அவ்விதமாக அதிகரிக்கின்ற பொழுது மூலதனம் அதிகரிக்கும். இந்த மூன்றையும், மனித வலு, மூலதனம், நாட்டின் பலம், இந்த மூன்றையும் நாங்கள் வந்து அதிகரிக்கின்ற பொழுது அது மற்ற நாடுகளுக்கும் இனங்களுக்கும் தேவையாக வரும்.
அவ்விதமான தேவை நாங்கள் அவ்விதமாக செயற்படுகின்ற பொழுதுதான் ஈவன் சிங்கள மக்களுக்கு கூட தேவை இல்லைன்னு இல்லை, முஸ்லீம் மக்களுக்கு கூட தேவை. எங்களுக்கும் சிங்கள மக்களுடைய தேவை வரும், முஸ்லீம் மக்களுடைய தேவை வரும், மலைய மக்களுடைய தேவை வரும் என்று எல்லாரும் மனிதர்களுடைய ஆற்றல் பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானது. அந்த பொருளாதாரத்தில் இனம், மதம், மொழி, நிறம் முக்கியத்துவப்படாது. அங்கு எவ்விதமாக அது உற்பத்தியாக மாற்றப்படுகிறது. அந்த உற்பத்தி எப்படியாக சந்தைப்படுத்தப்படுகிறது, சந்தையில் எவ்விதமாக உயர் விலை நிர்ணயிக்கப்படுகிறது, அந்த உயர் விலைக்கூடாக எவ்விதமாக லாபம் பெறுகின்றது என்பதுதான் பொருளாதாரத்தின் பின்னணியில் செல்லும். ஆகவே இந்த அறிவு இல்லாமல் நாங்கள் மொழியில் நீங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொல்லுகின்ற பொழுது மொழிக்காக போராட வேண்டிய நிலை வரும். அப்படிதான் எங்களுக்கு வந்தது. அதே மாதிரியாக நீங்கள் உங்களோட மண்ணில் நீங்கள் இருக்க முடியாதுன்னு சொல்கின்ற பொழுது மண்ணுக்காக போராடுறோம். அது மண்ணுக்காக போராடுறது வெற்றி பெறுகின்ற பொழுதுதான் மிச்சம் எல்லாமே தீர்வு என்பதுதான் அடிப்படையான உண்மை. என்னுடைய மண் என்னுடையதாக இருக்கின்ற பொழுதுதான் எனக்கான எல்லாவற்றையும் செய்யலாம் என்ற அளவுக்கு தான் இந்த ஆட்சி முறைமைகள் பற்றிய சிக்கல்களும் எங்களுக்குள் செல்கின்றது. எங்களுடைய மண்ணை நாங்கள் எப்படி ஆட்சி செய்கின்றது என்பது பற்றிய ஒரு நீண்ட கேள்விக்குறியான வரலாற்றை நாங்கள் கொண்டிருக்கிறோம். உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.